கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்துக் கொள்ளுங்க, வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி யோசுவாவுக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீ உன் வழியை என்ன பண்ணுவாய், வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் கொடுக்கிறார்னா யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோசுவா என்ற தேவ மனுஷனுக்கு கர்த்தர் 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை வாக்குத்தத்தமாக இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த 2 வாக்குத்தத்தமும் இந்த 2 ஆசீர்வாதமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் சில நிபந்தனைகளை என்ன பண்ணிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிபந்தனைகள் என்றால் அதற்காக நாம் செய்ய வேண்டியதான கிரியை அல்லது அதற்காக நாம் செய்ய வேண்டியதான சில தியாகங்களை நாம் என்ன பண்ணி ஆகணும், செய்தாக வேண்டும். அப்ப ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை இங்க வைத்து ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் இங்க தான இருக்கீங்க? அல்லேலூயா. சோ இந்த வசனம் என்ன சொல்றாரு, உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. யோசிச்சு பார்ப்போமா, யார் யாரெல்லாம் கடந்த வாரத்துல எல்லாம் வேதத்தை கரெக்டா ஒரு நாள் விடாம வாசிச்சவங்க இருப்பீர்கள் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி அசைத்து காண்பிக்கும்படி கேட்கிறேன். ஒரு நாள் விடாம வேதத்தை வாசித்தவர்கள் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3 பேராவது இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன பண்ண முடியல அப்படின்னா, தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. அப்போ கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவர். கடவுள் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா கடவுள் விரும்புவது என்ன என்றால், என் வார்த்தைக்கு முதல்ல நீ செவி கொடு, பின்பு உன்னை நான் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் விரும்புறதான இந்த விஷயத்துல நம்ம செய்யறதான தவறு என்னன்னா, வசனம் சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. ஆமென். அப்ப இந்த மாதத்துல ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, இந்த மாதத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் மறப்பதற்கு அல்லது வாசிப்பதை நிறுத்துவதற்கு அநேக வாய்ப்புகள், அநேக நேரங்கள் எல்லாம் என்ன பண்ண கைகூடி வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மட்டும் என்ன பண்றாரு, விட்டுடாத, இதில் இருக்கிற வார்த்தையை என்ன பண்ணிடாத, விட்டுடாதன்னு சொல்லி தேவன் இந்த புஸ்தகத்தை உன் வாயில இருக்கணும். சோ அதனால நீ என்ன பண்ண, கவனமா இரு, கேர்ஃபுல், பீ கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வசனத்தை நான் மறப்பேன் என்றால், இந்த வசனம் எனக்குள்ள இருந்து மறந்து போகும் என்றால், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிப்பேன். இந்த வசனத்தை நான் படித்துக் கொண்டே இருப்பேன் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்துக்குள்ளே இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை கர்த்தர் நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறார். என்னது சொல்லணும்னு நினைக்கிறார். ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒண்ணு வரப்போகுது. அந்த போராட்டம் வரப்போகுதுன்றத கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா, மறைக்க மாட்டாரு, நம்மளை எச்சரிப்பார். ரொம்ப கவனம் வேணும்பா, ஆனா சொல்ற கவனமா இரு அப்படின்னா, சோ நீ கவனம் குறைவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது, ஒரு சூழ்நிலை ஒண்ணு மாறப்போகுது, அதுக்கு நீ என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நான் என்னன்னா,
ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புறாரு. சொல்லணும்னு விரும்புற தெய்வம் ஏற்கனவே பேசி வைத்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக அவர் பேச வேண்டிய வார்த்தையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, பேசி இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டார். இப்ப மறுபடியும் ஆண்டவர் உங்ககிட்ட தொடர்பு கொள்ளணும். இதே வசனத்துல இருந்து, இதே ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரச்சனையில இருந்து உங்ககிட்ட என்ன பண்ணுவார், அவர் தொடர்பு கொள்ள நினைப்பார். அப்ப அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் படிக்காம இருப்பேன் என்றால், அவர் தொடர்பு கொள்ளுகிறதான காரியத்தை அல்லது அவர் தொடர்பு கொள்ளுகிறதான ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணனா, துண்டித்துறேன். சொல்றது விளங்குதுங்களா? அதாவது டெலிபோன் இருக்கு, வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்துவோம் பாருங்க. டெலிபோன் இருக்கு, போன் வருது, எடுத்து பேசுறோம், நல்லது. அந்த ஒயர் என்ன பண்ணியாச்சு, இப்ப கட் பண்ணியாச்சு. போனும் வராது, பேசவும் முடியாது, ஆனா போன் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்தவன், போன் இருக்கிறதுக்கு நான் இயேசுவை அறிந்தவன், இயேசுதான் என்னுடைய அப்பா, இதை எல்லாம் நான் சொல்ற பேருக்கு போனு. ஆனா அது யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. கர்த்தரே பேசணும்னு நினைச்சா கூட அந்த போன் ஒயர் எப்படி இருக்கு, கட் பண்ணி இருக்கு, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு பிரச்சனை வருது. இப்போ கடந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைய தினத்துல இஸ்ரேலுக்கும் பக்கத்துல இருக்கிறதான ஒரு தீவிரவாத கும்பலுக்கும் ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான 5000த்துக்கும் அதிகமான ராக்கெட்டுங்க, அணுகுண்டு, இதெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, ஜனங்களை அழிக்கிறான். இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அழிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு அலாரம் அடிக்குது. என்ன அடிக்குது? அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிரச்சனை வந்துடுச்சு, எல்லாரும் என்ன பண்ண, ஒரு தாழ்வான பகுதிக்கு ஓடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி அந்த அலாரம் அடிச்சதுனால அநேக உயிர் என்ன பண்ணதுன்னா காக்கப்பட்டது. பல உயிர்கள் என்ன பண்ணதுன்னா அங்க மரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த அலாரம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆபத்து யாருக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. ஆபத்து வந்த பிறகுதான் தெரியும், ஐயோ எங்க ஓடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில ஆசீர்வாதங்கள், இதை எல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த வேதத்தின் மூலமா தான் நம்மளோட இடைப்படுவார். அப்ப அவர் இடைப்படுகிறதான இந்த வேதத்தை நான் தியானிக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு என்ன பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல. அப்ப கர்த்தர் தொடர்பு கொள்ள முடியல. அட்லீஸ்ட் அடுத்து ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அனுப்புவாரு. கிருபையா, எப்படி கிருபையா அடுத்து ஒரு ஆள் அனுப்புவாரு, அவர் மூலமாக சொல்லுவாரு, இது செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை தியானிங்க. அப்ப கடந்த வாசத்துல என்ன பண்ணிருக்கிறோம், போன வாரத்துல இந்த வசனத்தை சொல்லி, இந்த வாயை விட்டு இந்த நியாயப்பிரமாண புத்தகம் விலகாதிருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, வேதத்தை வாசிப்பதை நிறுத்தாம என்ன பண்ணிருக்கணும், இருந்திருக்கணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படி இல்லை இல்லாம போயிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் தொடர்பு கொள்ளுகிற விஷயம் மிகவும் கடினம். ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது, உங்களை எச்சரிக்க முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது, உங்க தேவையை சந்திக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என் தேவையை சந்திப்பதற்கு ஏதோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நான் காதை மூடிக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும், உள்ள என்ன பண்ண வார்த்தை போகாது. இந்த காதல எச்சல் போட்டுட்டுலாம் போவாங்க பாருங்க, ரோட்ல போகும்போது சொல்லிட்டு போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போகணும். ஒரு காதல மாட்டினார், அதை என்ன பண்ண மாட்டாரு, பார்க்கவே மாட்டேன், போயிட்டே இருப்போம். ஒரு வழியில திரும்பும் போது வண்டி என்ன ஆகும், விபத்துக்குள்ளாகும், அடிபடும். அப்ப ஒண்ணு அவர் கிறிஸ்தவர் தான் என்ன யோசிப்பாரு, ஏன் ஆண்டவர் என்ன நீர் காப்பாற்றவில்லை? யார் மேல தப்பு, ஆண்டவர் மேலையா? இல்லையே, எச்சல் போட்டு போனது ஊர் தப்பு, ஸ்டாண்ட போட்டு போனது ஊர் தப்பு. அது ஒருத்தர் எச்சரிக்கிறார்ல, அதை கேட்க முடியாத அளவுக்கு நீ காதை மூடிக்கிட்ட அப்படின்னா அப்புறம் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு என்ன வார்த்தைனா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாழ்க்கையில நீ என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு நாளை இதை தியானிக்கிறத என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுடக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறத ஒரு நாள் விட்டுவிட்டாலும் சரி, காலையில வாசிக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைனால காலையில வாசிக்க முடியல, இரவு நேரத்துக்குள்ளேயாவது என்ன பண்ணி ஆகணும், வேதத்தை வாசித்தாகணும். கர்த்தர் என்ன பேசுவாரு, இன்னைக்கு என்ன நடக்கும், என்ன சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வரும். சோ அப்ப ஆண்டவருடைய
வார்த்தையை நான் பார்த்தால்தான், ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை நான் படிக்கத்தான் அந்த வார்த்தைய வாயில இருந்தாதான். அடுத்து சொல்றாரு ஆண்டவர், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா ஒரு கவனம் தேவை. அப்போ இதுல என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கர்த்தர் பல கட்டளைகளை என்ன பண்ணிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுல முக்கியமா சொல்றது என்னன்னா, என்றென்னை உனக்கு என்ன பண்ணக்கூடாது, வேற தெய்வத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. நான் தெய்வமானால் என்னை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நான் தெய்வம்னா நீ என்னெல்லாம் பின்பற்றணும்? எல்லாரும் யோசிப்போம்ல, நான் அம்மானா என் பிள்ளை யார் அம்மானு கூப்பிடணும், என்னதான் என்ன பண்ணணும், அம்மானு கூப்பிடணும். நான் அப்பானா என் பிள்ளை என்னதான் அப்பானு கூப்பிடணும். போற வரவங்களாம் அப்பானு கூப்பிட்டுச்சுன்னா அது என் பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, என் பிள்ளை என்ன பண்ணணும், அப்பானு கூப்பிடணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் தெய்வம் அப்படின்னா, நான் தான் உன்னை உண்டாக்கணும்னு நீ நம்பணும் அப்படின்னா, நீ முதல்ல என்ன செய்யணும்னா, நீ என்ன தவிர நீ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்க கூடாது. ஆண்டவர் அப்படி தெளிவா சொல்லுகிறார். அப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம நினைக்கலாம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறும்? இல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலேயாவது எழுத்து வடிவில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கட்டளை இன்னும் அதிகமாகுது. இந்த நியாயப்பிரமாணம் எழுத்து வடிவில் கிரிய வடிவில் இருக்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். இந்த நியாயப்பிரமாணத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இருதயத்தில் எழுதி வைக்கிறார். எழுத்து வடிவில் கொடுத்த தேவன் இப்ப இருதயத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இதெல்லாம் பாவம். ஆமென். இது எல்லாம் பாவம். இந்த பாவத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த பாவத்தை நீ செஞ்ச அப்படின்னா உன்னை எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ஆமென். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் இன்னது என்பதை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காதவங்க எல்லாம் ஒண்ணு செய்வாங்க, கல்லெறிஞ்சே கொன்னுடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. ஆனா ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு யாரையும் கல்லால் அடிச்சு என்ன பண்றாங்க, கொன்னுடாதீங்க. அவன் நியாயப்பிரமாணத்தை மீறானா, அவனை ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வாங்க, அவனுக்காக ஜெபியுங்க, அவனுடைய வாழ்க்கை மாறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கை என்ன பண்ண, ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அப்ப பாவம் இன்னது என்பதை இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் அதுல ஒண்ணு என்ன பண்றாரு, கட் பண்றாரு. என்ன பண்ணனா, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாக தண்டனையை என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்றாரு. நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது ஒரு தண்டனை. நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்ல தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல அப்படின்னா, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிக்கல அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலயோ அல்லது வேற வேலைக்கு போனோம் அப்படின்னா, அவனை கல்லெறிஞ்சே கொண்டுருவானுங்க. என்ன பண்றவானுங்க? கல்லெறிஞ்சே கொண்டுடுவானுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணிட்ட, ஆண்டவர் ஆராதிக்க வேண்டியவன் ஒரு வேலையை என்ன பண்ணிட்ட, செஞ்சுட்ட. அது என்ன வேலையா வேணா இருக்கலாம். விறகு பொறுக்கிறதுக்கு கூட என்ன பண்ணக்கூடாதா, போகக்கூடாதா. நீ சாப்பிடணும்னா கூட முன்னாடி செஞ்சு வச்சிடணும். அன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த நாள் நீ ஆண்டவரை தொழுகிற நாள். ஆனா சட்டத்தை என்ன பண்றாங்கன்னா சேஞ்ச் பண்ற. அவன் கொன்றாத தெரியாம என்ன பண்ணிட்டான், செஞ்சுட்டான். சரி, உங்களுடைய வேலையை, உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் யார் பார்க்கறா, கர்த்தர் பார்க்கறாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இரக்கம் கொடுக்கிறாரு.
அதனாலதான் இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஆமே. இல்லைன்னா என்னைக்கும் நம்மளாம் என்னது காலி. ஆமே. ஸ்தோத்திரம். சரி, 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். எழுத்துக்குரியதா இராமல், எப்படியா? எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து என்ன பண்ணுச்சு? நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்ச எழுத்து என்ன பண்ணுச்சு? தப்பு பண்ணா அவனை கொல்லணும். சோ எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவி என்ன பண்ணுதா? உயிர்ப்பிக்குதா. சோ மரிக்க வேண்டிய தருவாயில மரணம் என் வாழ்க்கையில வர வேண்டியது. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுக்காம எனக்கு ஜீவனை கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? இதுதான் அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னன்னா, பாவம் இன்னது என்பதை இந்த நியாயப்பிரமாணம் என்னதுன்னா நமக்கு போதிக்கிறது. இந்த வேத வசனம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு மாத்திரம் சொல்லுகிறதற்காக அல்ல. ஆண்டவர் உன்னை மேல மேல உயர்த்தி கொண்டே இருப்பார், அதை சொல்றதுக்காக மாத்திரம் இல்லை இந்த வேத வசனம். பாவம் இன்னதென்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் இங்க எழுதும் பொழுது, பேதுரு பவுலை கொண்டு எழுதும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. ரோமர் 7:7, ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்ல. நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது. அது மீறினாதான் அதுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். சோ அது பாவமோ? பாவம் கிடையாது. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. அல்லேலூயா. இந்த வேத வசனம் தான் எது தப்பு எது தப்பு இல்லை, நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, எதை செஞ்சா கர்த்தருக்கு கோபம் வரும், எது செஞ்சா கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்றத இந்த வேத வசனம் தான் சொல்லுகிறது. அதனாலதான் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னை நான் தொடர்பு கொள்ள முடியாது, உன்னை சரி செய்ய முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை உயர்த்த முடியாது. அதனால இந்த வசனத்தை நீ என்ன பண்றாத? விட்டுடாத. இந்த வசனம் உனக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தருக்கு பிரியமானது எது எது என்று சொல்லி சொல்லி நாம வாசிக்க வாசிக்க ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ண? கவனமா இருப்ப. இல்லைன்னா உன் கவனத்தை விட்டு என்ன பண்ண? திசை மாறிடும். கவனம் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூகுள் மேப்ல எல்லாம் வழி சொல்ற எடுத்து வைப்பாங்க. இல்ல ரோட்ல ஒருத்தவங்க வழி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா எப்படி போகணும்னு சொல்லிட்டு, நீங்க போப்பா, இந்த பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் ஒட்டின மாதிரி ஒரு ரைட் வரும், அதை நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் கவனிக்காம பெட்ரோல் பங்கை தாண்டிட்டேன் அப்படின்னா இன்னும் நான் பல கிலோமீட்டர் போயிட்டே தான் இருக்கணும். போக போக என்ன தெரியுமா நினைப்பேன், என்னடா இன்னும் பெட்ரோல் பங்க் வரல வரல வரல, சொன்னவன் தப்பா சொல்லிட்டான் போல இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் யோசிப்பாங்க, பாஸ் தப்பா சொல்லிட்டாரு போல இருக்கு, அவர் கரெக்டா சொல்லியிருந்தா எல்லாம் நடந்துருக்கணுமே. பாஸ்ட் கரெக்டா சொன்னாரு, போற வழியை நீ தான் என்ன பண்ணிட்ட? பெட்ரோல் பங்க் பார்க்கல, கவனம் மிஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கவனத்தை மிஸ் பண்ணிட்டோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவனமா இரு, நீ போற ரூட்டை பார்த்துட்டே இரு. எது வருது வருதா வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இதை செய் அதை செய், இது எல்லா வேதத்துல குறித்து நான் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் எவ்வளோ தூரம் போனாலும் எங்க வராத போக வேண்டிய இடத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு வைத்ததான ஒரு கட்டளைய, அதான் இப்போ ஒரு கட்டளை வாசனை, என்னைக்கு உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை மீறி நான் நடக்கும் பொழுது நான் எங்க சுத்தினாலும் போக வேண்டிய இடத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. பெட்ரோல் பங்கை மிஸ் பண்ண நானு, அப்பொழுதாவது ஞானம் வந்து இன்னொருத்தனை கேட்கணும், ஐயா இங்க ஒரு பெட்ரோல் பங்க் வந்துச்சா எங்க? அப்பதான் அவரு சொல்லுவாரு, எவ்வளவு தூரம் வந்துட்டு தம்பி. இன்னைக்கு அப்படிதான் எவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டாச்சு.
ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்லாம் விட்டாச்சு. எத்தனையோ வருஷம் கழிச்சு மறுபடியும் எத்தனை பார்த்துருக்கீங்களா நீங்க? எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியவங்க கடைசியா எப்போது ஏற்றுக்கொள்வாங்க? 55 வயசு, 60 வயசு, 70 வயசு. எப்போ 70 வயசு. நீ எப்போ ஆண்டவரை அறிந்திருந்தா கர்த்தர் உங்க எப்போ என்ன பண்ணிருப்பாரு? ஆசீர்வதிச்சிருப்பாரு. இப்போ 70 வயசுல 60 வயசுல என்ன பண்ற? இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு இப்போ நான் என்ன பண்றேன்னா போன ரூட்ல மறுபடியும் ஒரு யூட்டர்ன் அடிச்சு மறுபடியும் எங்க பண்ணணும்? நான் எதையெல்லாம் செஞ்சேனோ, நான் எதையெல்லாம் என் வாழ்க்கையில மாத்தலையோ அதெல்லாம் மாத்தத்துக்கு ஆண்டவர் எங்க கொண்டு வருவாரு? அதே இடத்துக்கு என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவாரு. எங்க நான் மாறலையோ அந்த இடத்தை நான் மாற வைக்கிறதுக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த தப்பு தானே, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு பாவமா, செஞ்சுட்டு போயிடலாம், செஞ்சுட்டு போ, ஆண்டவன் ஆசீர்வதிப்பார் தான். போக போக வண்டி இருக்கும், பெட்ரோல் இருக்கும், எல்லாம் இருக்கும் தான். ஆனா போக வேண்டிய தொழு வராது, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. திரும்பவும் என்ன பண்ணுவாங்க? அங்க கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு இப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு மறுபடியும் பொறுமையா என்ன பண்ணுவோம்? இது போகும்போது வேகமா போயிருப்போம், ஏன்னா நம்மளுக்கு வழி தெரிய நினைச்சு போயிருப்போம். ஆனா வரும்போது என்ன பண்ணுவோம்? இன்னொரு முறை என்ன பண்ற கூடாது? அதே பெட்ரோல் பங்க மிஸ் பண்ற கூடாது. இல்ல பெட்ரோல் பங்கு போயிட போறீங்க, இல்ல இங்கே இருக்க சோத்திரம். அப்ப அதே பெட்ரோல் பங்குக்கு நான் என்ன பண்ணணும்னா அந்த பாக்குறதுக்கு மிகவும் என்ன தேவைப்படும்? எனக்கு கவனம் தேவைப்படும். நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஐயோ நான் கரெக்டா போகணுமே, ஐயோ நான் சரியான வழியை மிஸ் பண்ணிட்டேனா என்ன ஆகும்? ஏற்கனவே பல வருஷம் போயிடுச்சு, ஏற்கனவே பல நாட்களை நான் என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணிட கூடாது? பல வருஷங்களை நான் இழக்க கூடாது. கவனம் தேவை. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் என்ன பண்ண தேவையில்லை, உண்டாயிருக்க வேண்டாம். இப்போ கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எச்சரிப்பின் காலம். உலகம் அழிய ஆரம்பிக்குது. எப்ப வேணாலும் பிரச்சனை வரும். வசனம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவின் காலகட்டம் வரும். அந்த கிறிஸ்துனா யாரு? நான் தான் இயேசுன்னு சொல்லி அநேகர் வருவாங்க. வேத வசனம் சொல்லுது, அவனை நீ என்ன பண்ணாத, நம்பிடாத, இந்த முத்திரையை போட்டுக்கிட்டாதான் நீ இருப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரையை நீ என்ன பண்ணிட கூடாது? போட்டுக்கொள்ள கூடாது. ஒரு தெய்வத்தை வைத்து இதை நீ வணங்கினாதான் உனக்கு ஜீவன், இதை நீ வணங்கலன்னா உன்னை அழிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. ஐயோ என் உயிர் போதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? அநேகம் வணங்கிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன இன்றி உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சொன்னப்பட்டது சொல்லப்பட்டதுதான். அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துல ஒரு சிறு உறுப்பு கூட என்ன பண்ணாது, மறையாது. இது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன தவிர நீ யாரையும் வணங்க கூடாது. அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கணும்? அப்படி அந்த சொரூபத்தை வணங்கினவர்களை அக்கினி கந்தகத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரோ போடுவாராம். அடுத்த வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின 19:20. பிடிக்கப்பட்டது, அந்தி கிறிஸ்து பிடிக்கப்பட்டது அற்புதங்களால். நல்லா கேட்டுக்கோங்க, அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் இதெல்லாம் வணங்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லி சில பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. எப்படி தெரியுங்க? அந்தி கிறிஸ்து நான் சொல்றேன், உலக அழிவுன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? உலக அழிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வருவான். என்னை வணங்கினாதான் உனக்கு அரிசி, என்னை வணங்கலன்னா உனக்கு அரிசி இல்லைனோ. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சுப்பாங்க. பிள்ளை பசியில இருக்கு, உங்க வீட்டுக்காரர் பசியில இருக்கிறாரு, உங்க தாய் தகப்பன்மா பசியில இருக்காங்க. இப்போ நீங்க போயிட்டு அரிசி கேட்குறீங்க, காசெல்லாம் இருக்கு, காசு கொடுத்து அரிசி கேட்குறீங்க. என்ன சொல்றான்னா, இந்த முத்திரையை நீ போட்டுக்கினீங்கன்னா எனக்கு சொந்தம், நீ இந்த முத்திரையை போட்டுக்கோ, உனக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த அற்புதத்தை செய்யறேன், உனக்கு இந்த அரிசி தரேன்னு சொன்னா நம்ம அரிசி வாங்கிறதுக்காக முத்திரை போடுவோமா போட மாட்டோமா? உங்களுக்கு நீங்களே யோசிங்க. பிள்ளை அழுகுது, பசியில் அழுகுது, அடுத்து பிள்ளை மாய்ந்து போக போகுது, அடுத்து நம்மளுக்கு பசி எடுக்குது, அடுத்து நம்ம செத்து போகிற சூழ்நிலை வந்துருச்சு. கர்த்தர் அனுமதிச்சுட்டாருன்னு சொல்லிடுறோம். ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கணும்? ஆண்டவர் அனுமதிச்ச உலகத்தின் முடிவு பாது. அதுல நீ கேள்வி கேட்கறதுலாம் நேரம் கிடையாது. முத்திரையை போடக்கூடாது. அவன் சொல்லுவான் 6 6 6 இந்த 3 முத்திரை நீ என்ன பண்ணணும்? போட்டுக்கணும். போட்டுக்கலன்னா உனக்கு அரிசி கிடையாது. எந்த கடையில கேட்டாலும் உனக்கு அரிசி இல்லைன்னுவான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் போட்டுப்போம்?
கை உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம உள்ளத்தில் தெரியும். நம்ம போட்டு போவோம். ஏன்னா சாப்பாடு தானே முக்கியம், பிள்ளை உயிர் முக்கியம், குழந்தைங்க முக்கியம். ஏசப்பா மன்னிப்பார். ஏசப்பாவுக்கு சூழ்நிலை தெரியும். நம்மளே சொல்லி அதான் சொல்றேன், சத்தியம் நமக்கு தப்பா போகுது, சத்தியம் தப்பு. ஏசப்பா மன்னிப்பார்ல இல்ல, தெளிவா சொல்லிட்டாரு ஏசப்பா, இதை நீ செய்யக்கூடாது. இந்த வணங்குனீங்கன்னா அந்த வசனத்தோட கடைசி பகுதி வாசிங்க. கந்தக எரிகிற அக்னி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள். போதுமா? நரகம், சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது என்ன காலத்துல அப்படி நடக்கும் அப்படின்னா, இது உபத்திரவ காலம் ஒரு காலம். ஆனா இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். என்ன இருக்கும்? இந்த உபத்திரவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க. அந்த ரகசிய வருகையில கர்த்தருக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்கொள்ள போயிடுவாங்க. செகண்டரி தான் இந்த முத்திரையை கொடுத்தாதவங்க என்ன பண்ணுவாங்க, உபத்திரவத்தின் நிமித்தம் மரித்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சமூகத்துல வருவாங்க. இல்ல மரிக்காம முத்திரை போட்டு போயிட சோறுதான் முக்கியன்றவங்க அக்கினி கடல்ல என்ன பண்ணுவாங்க, தள்ளப்படுவாங்க. இவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இப்ப 2 பேர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். முதல் வேலையை என்ன பண்ணிருந்தோம், எல்லாரும் ஓடிடணும். 2வது வேலை சர்ச்சை திறந்துருக்குமான்னு வந்து பார்க்க வந்தீங்கன்னா சர்ச்சை என்ன பண்ணிருக்காது, திறந்திருக்காது. அல்லது இல்ல நானே முதல் இதுல போலன்னா 2வது இதுல வந்து நான் நிற்பேன், நீங்களும் போயிட்டு இருப்பீங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும், ஐயோ எல்லாரும் போயிட்டாங்க, யார் மாட்டுது, நான் தான் மாட்டேன். அப்ப என்னன்னா இந்த வசனம் என்ன சரியான வழியில நடத்துது. நான் என்ன சரி செய்யப்பட வேண்டியதை நான் எவ்வளவுலாம் சரி செய்யணுமோ அவ்வளவுலாம் நான் என்ன பண்ணணும், சரி செய்யணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, இந்த என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க கூடாது, நீ என்ன மட்டும்தான் வணங்கணும். அதுல ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு, அவரை மட்டும் தான் நான் வணங்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கு 4வது வசனம் 5வது வசனம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனமும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆர்சி பைபிள்ல நம்மளுடைய காரியத்தை சொல்லி நம்ம ஆட்களே என்ன பண்றோம், சிலைய அணுகிற. அன்னைக்கு கூட சொன்னேன், எல்லாரும் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், மாதா சிலையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அணுகக்கூடாது, அது தப்பு. மாதா கிட்ட நீங்க ஜெபித்து இருக்கலாம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, மாதாவும் உங்களுக்கு செஞ்சு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன பண்ணக்கூடாது, அதை வணங்கக்கூடாது. என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டா இருக்க கூடாது. அடுத்து சொல்றாரு எந்த ஒரு சிலையையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதான். ஆர்சி பைபிள் எப்படியா போட்டிருக்கு, என்னன்னா சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம், வழிபட வேண்டாம், பணிவிடை புரியவும் வேண்டாம். யார் பைபிள்ல போட்டிருக்கு? ரோமர் கத்தோலிக்கர் வேதாகமத்துல தெளிவா போட்டிருக்கு. போட்டு இருந்தும் அவங்க அதை தான் செய்வாங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது போட்டிருக்கு அவங்க பைபிள்ல. அவங்க யூஸ் பண்ற பைபிள்ல போட்டிருக்கு, நம்ம யூஸ் பண்ற பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டோம், கண் மூடப்பட்டிருக்கு. அவன் பண்றது அவனுக்கே தெரியல, அவன் செய்யற பாவம் அவனுக்கே தெரியல. தெரியாம திரும்ப என்ன பண்றான், அவன் போய் பாருங்க, ஓவியத்தை வரைஞ்சிருப்பான், சிலைகளை அங்க நிறுத்திருப்பான். அவன் வணங்குறதும் இல்லாம மத்தவங்களையும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், வணங்க வச்சுட்டு இருக்கிறான். இது பாவம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இது ஆண்டவர் வெறுக்கிறதான காரியம். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது இது தப்புன்னு சொல்லுது. நியாயப்பிரமாணம் தப்புன்னு சொல்றதை நம்ம எப்படி ரைட்னு சொல்ல முடியும்? அது தப்பு, தப்பு தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இதை நீ என்ன பண்ண கூடாதுன்னா வணங்க கூடாதுப்பா. இதை நீ வணங்கின அப்படின்னா இது ஏவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. அடுத்து சொல்லப்படுற 7வது வசனம், அடுத்து சொல்றாரு. இப்ப எத்தனை பார்த்தோம்னா முதல்ல 2 பார்த்துட்டோம் அப்படிதான். இப்ப 3வது சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவை இல்லாம பயன்படுத்தாத. கண்ட இடத்துல என்ன பண்ண, தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய வார்த்தையை தப்பான ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பயன்படுத்திக் கொள்ளுகிறாங்க. தேவையில்லாத இடங்களில, சொல்லக்கூடாத இடங்களில தவறாக என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துறாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீட்ல வேஸ்டா என்ன பண்ணக்கூடாது, நீ பயன்படுத்த கூடாது. சரியான காரியத்துக்கு சரியா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தணும். தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. நான் அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து வாங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசாரிப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை சொன்ன இல்லையா பழைய ஏற்பாடுல இந்த ஓய்வு நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஆராதனை மட்டும் தான் செய்வாங்க, மற்ற வேலைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. உங்களை ஆண்டவர் இன்னைக்கு அப்படிலாம் சொல்லல. அட்லீஸ்ட் அந்த 2 மணி ஆராதனையாவது என்ன பண்ணுங்க, ஒழுங்கா வந்துட்டு போங்க தான் ஆண்டவர் கேட்கிறாரு. சோ அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவருக்கு பிரியமான எதனா ஒரு காரியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாமே. ஞாயிற்றுக்கிழமை வரும், ஆண்டவருக்கு எதனா ஒரு ஊழியம், என்னது எதனா ஒரு ஊழியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாமே. மற்ற நாள்ல அந்த நாள்ல ஸ்பெஷலா என்ன பண்ணலாம், ஒரு நாள் செய்யலாமே. ஆனா இன்னைக்கு அதிகம் என்ன பண்றது, நாம செய்யறது இல்லை. ஏன்னா எல்லா நாட்களையும் கர்த்தர் இந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறார்னா பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லா நாட்களும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், ஒரு நாள் மாத்திரம் இல்ல. அவருடைய ரத்தத்தினால் இது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாளை நீ என்ன பண்ண, நல்ல வழியில என்ன பண்ண பயன்படுத்து, நாட்களை சரியான வழியில பயன்படுத்து, கர்த்தருக்கு பிரியமான வழியில பயன்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. அடுத்து 12வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீ நல்லா இருக்கணும்னா, நீ ஆயுசு நாட்கள்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணா மரியாதை செலுத்துறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். அல்லேலூயா. அல்பாயுசுல என்ன பண்ண கூடாது, போயிடக்கூடாது. தகப்பனை தாயை கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. சோ அப்ப ஆண்டவர் சொல்ற, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு, எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில என்ன கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். இல்லைன்னா அந்த வாழ்க்கையில திருப்தி இருக்காதுங்க. தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நான் எதையுமே கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா, நல்ல ஆயுசு நாட்களோட இருக்கணும் அப்படின்னா, நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னா, உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் என்ன பண்ண, கனம் பண்ண, மதி. அவன் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மதிப்பா. நீ போன பிறகு பேசி பிரயோஜனம் இல்ல. நான் ரொம்ப அதை அனுபவிச்சுட்டேன். போன பிறகு ஐயோ இதை செய்யணும் சதனை அதான் முடிஞ்சு போச்சு. எப்போ யாருடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும் தெரியாது. இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க, செஞ்சு முடிச்சிருங்க. என் தாயார் மதிப்பதற்கு முன்பதெல்லாம் சகோதரன் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன், யூத் பசங்க கிட்ட, உங்க அம்மாவுக்கு நீங்க என்னையா செஞ்சிருக்கிறீங்க, ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கிறீங்களா, இதை செஞ்சிருக்கீங்களா, அதை செஞ்சிருக்கிறீங்களா, ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா. அப்ப ஆளாலும் ஒரு ஆன்சர் பண்ணும்போது, நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல, உனக்கு வேலை இருந்தெல்லாம் எடுத்துக்கிறல, ஏன் உன் தகப்பனுக்கு உன் தாய்க்கு உன்னால செய்ய முடியாதா? இல்லாத போது நான் பையன் புடவை எடுத்து வச்சு நீ படைப்பாங்க பாருங்க, மறுத்து போன பிறகு எடுத்துட்டு போயிட்டு படையல் போறேன், எடுத்துட்டு போயிட்டு பழங்களை வச்சு அதை வச்சு சோறு வச்சு அவங்களுக்கு பிடிச்சதை வச்சு இருக்கும்போது செய்யல, செத்து போயிட்ட பிறகு ஒரு படையல் போடுறாராம். இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, இருக்கும்போது தேவையை சந்திக்கல, செத்து போன பிறகு ஆடம்பரமா எல்லாருக்கும் பிரியாணி போட்டு அதை போட்டு இதை போட்டு வேஸ்ட். இருக்கும்போது தகப்பனை தாயை என்ன பண்ணு, கனம் பண்ணுங்க. இந்த புடவை கதை எனக்கே மறந்து போச்சு. என் சகோதரி தான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னான். இது நீ முதல்ல சம்பளம் வாங்கணும், எனக்கு ஒரு டோட்டலே மறந்துடுச்சு. முதல் சம்பளத்துல 2500 ரூபாய். அவளுக்கு பெஸ்டா போயிட்டு அம்மாவை கூட்டு போயிட்டு நீ வாங்கிட்டு வந்த புடவை இது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், மறந்துட்டேன். பரவாயில்ல, ஓரளவுக்காவது என்ன பண்ணிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன். ஏன்னா உன் தகப்பனை உன் தாயை என்ன பண்ணு, கனம் பண்ணு. வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. தப்பே கிடையாது. இது நிமித்தம் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். ஆமென். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது நிறைவேறும். அல்லேலூயா. சோ ஆண்டவன் என்ன சொல்றாரு, அடுத்து அதை 13வது வசனத்தை வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப நம்ம வாசிட்டு இருக்கிறதுலாம் என்னன்னா, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரு.
இப்ப நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆரம்பத்துல உலகம் உண்டாகி கொஞ்சம் வருஷத்துல என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறாரு. அந்த கொஞ்சத்தையும் நிறைய பேரால என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியல. இன்னைக்கு நாள் ஆக ஆக நம்மளுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. நான் சொல்லுவாங்க, தப்பு பண்ண பண்ண தண்டனை பெருசாயிட்டே இருக்கும். இன்னைக்கு தப்பு பண்ண பண்ண பிரச்சனை ஆண்டவர் அடுத்தடுத்து ஒண்ணு போட்டுட்டே இருக்கிறாரு. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் 10 இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு 50 100 வந்திருக்காது. இந்த 10க்கே கீழ்ப்படியாததுனால இருக்க 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 ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை பார்க்காத, இதை பார்க்காத. இந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் டியூன் பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் கொதிக்க 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 வைக்க என்ன குழம்பு சுண்டிடும். அப்படி சுண்ட வைக்கிறாரு. அவருக்கு என்னன்னா கொஞ்சமா இருந்தாலும் அது நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நிறைய செஞ்சுட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தி ஒரு சாம்பாரை வைங்க, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, மற்றவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அது நல்லா சுண்ட வச்சு பாருங்க. ஒருத்தராவது என்ன பண்ண நிம்மதியா சாப்பிடலாம். ஆண்டவர் அந்த கேட்டகரி. நீ இதெல்லாம் செய்யறதில்லை, எனக்கு பிரியமானதை நீ செஞ்சுதான் ஆகணும். சுண்ட வைக்கிறாரு. இப்படி வந்தாதான் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. வரவங்க போறவங்க தூக்கிட்டு பரலோக ராஜ்யத்துல உட்கார வைக்க முடியாது. சர்ச்சைக்கு வந்தாங்க, பரலோக ராஜ்யம் இயேசு தெரியும். பரலோக ராஜ்யம் இயேசு அறிந்திருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். இப்படிப்பட்ட கேட்டகரியில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாதான் எங்க பண்ண முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும். சோ போறது ரொம்ப கஷ்டம். நாம இன்னும் என்ன பண்ணணும், சரி செய்யப்பட வேண்டியதெல்லாம் எப்போ ஜீவன் போகும் தெரியாது. அதுக்குள்ள சரி செய்யப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவருக்கு பிரிய என்னன்னு பார்க்கும்பொழுது அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 6வது விஷயம், கொலை செய்யா இருப்பாயாக. நம்ம கொலை செய்யணுமா? நான் எங்க கொலை செய்ய போறேன்? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம் வேகமாக. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்யாதிருப்பதாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வதாரருக்கு பழைய ஏற்பாடு பழைய காலத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது கொலை செய்யாதிருப்பாயாகன்னு. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு புதுசா சொல்றேன். நீ கொலை செய்யக்கூடாதுன்னு போட்டேன், இப்ப உங்களுக்கு நான் என்ன பண்றேன், இன்னும் பலுவை தூக்கி வைக்கிறாரு. என்ன பலு? நீ சகோதரன் ஒருத்தனை நியாயம் இல்லாம அவன் மேல என்ன பண்ணக்கூடாது, கோபித்து கொள்ளக்கூடாது. நியாயமே இருக்காது. எப்படி அவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவரை போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அதை செஞ்சுட்டாரு. என் பாஸ்டரே வச்சுக்கோங்களேன், அவர் உங்களை பார்த்தே இருக்க மாட்டார், அவர் உன்னை நினைச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. என்னதான் சொல்றேன், பார்த்து பார்க்காத மாதிரி பாஸ்டர் போயிட்டாரு, வேணும்னு தான் பாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. தப்பா நினைச்சா தப்பா தான் பார்ப்போம். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சளா தான் என்ன பண்ணலாம் தெரியும். அவர் என்ன சூழ்நிலையில போனாரு உங்களுக்கு என்னப்பா தெரியும்? நான் அதிகமா யோசிக்க வந்து பேசும் முதல்ல வேற ஒரு இடத்த யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க சொல்ல சொல்ல அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்போ பாசிட்டிவ் நம்ம சொல்றோம், அவர் எங்கேயோ பார்த்துருக்கிறாரு, நீ சொல்றதுதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன இந்த இடத்துல சொல்றாரு, நியாயம் இல்லாம நீ கோபித்துக் கொள்பவனும் அவன் எதுக்கு இருப்பான, நியாய தீர்ப்புக்கு. நியாய தீர்ப்புனா என்ன, ஆண்டவர் நியாய தீர்ப்பாரு. அவன் உனக்கு தப்பே பண்ணல, பேச்சுக்கே வரல, உங்ககிட்ட சண்டைக்கு வரல, உன்னை பத்தி தப்பா பேசல, நீ எப்படி நீ அவனை பத்தி தப்பா பேசுவ? ஆண்டவர் கேட்பாரு. அவன் உங்களை என்ன பண்ணானா, உன் பேச்சுக்கு வந்தானா, உன் வீட்டு பக்கத்துல வந்தானா, உனக்கு எதனா தப்பு செஞ்ச, எதுவுமே சும்மா அவனை நோண்டிட்டு இருக்கிற. அப்படி நோண்டிட்டு இருந்தீங்கன்னா நோண்டிட்டு இரு, பிரச்சனை கிடையாது. உனக்கு நியாய தீர்ப்பு நாள் வச்சிருக்கிற, அன்னைக்கு நீ ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன பண்றது, கொடுத்துருவேன். சோ ஆண்டவர் சொல்ல, நியாயம் இல்லாம ஒருத்தங்கிட்ட நீ என்ன பண்ணக்கூடாது, கோச்சிக்க கூடாது. உன் சாப்பாடுல பண்ண மாதிரியா போடா இல்லையே, அப்புறம் எதுக்கு அவன் மேல போவோம்? இல்ல, அவர் போகும்போதுல என்ன முறைச்சிக்கிட்டு போறாரு. அந்த பார்வை அப்படிதான்யா, அவர் அப்படிதான் பாப்பாரு. அதுக்கு போயிட்டு நான் அவர் மேல நியாயம் இல்லாம கோச்சிக்க கூடாது. என்ன பண்ணாலும் சில பேருக்கு என்ன வராது, திருப்தி வராது. உங்க வீட்டிலேயே எடுத்துக்கோங்களேன், உங்க வீட்டுக்காரோ உங்க பிள்ளையோ இல்ல உங்க மனைவி ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருந்தா கூட என்ன வராது, திருப்தி வராது. லாஸ்டா என்ன சொன்ன, என்னத்தை செஞ்சுட்டாரு. கடந்த நாட்கள்ல கேள்விப்பட்டேன், ஒரு அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் 2 சவரன்ல நகை வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளோ? 2 சவரன்ல எவ்வளோ வரும்? எவ்வளோ?
சார் நம்ம விசுவாசி எவ்வளவு நல்ல விசுவாசி, ரேட்டு கூட தெரியாம இருக்கீங்க. சரி, கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய்க்கு மேல வரும். வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லி இருக்கு ஒரு வார்த்தை, என்னவா என்னத்தை பெருசா செஞ்சுட்டாரு, 2 சவரம். சும்மா வாங்க 2 சவரம் 70,000 ரூபாய்க்கு மேல செஞ்சிருக்கிறாரு. நன்றின்னு சொல்ல தெரியாதா? என் ஒய்ஃப் எதனா எனக்கு செஞ்சு கொடுத்தா எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இது தேங்க்ஸ் சொல்றீங்க கேட்டே இருப்போம். செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்லக்கூடாதா? மனைவி கிட்ட சொல்லக்கூடாது, இல்லைன்னா யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, நீ எனக்கு நன்மை செஞ்சிருக்க, உனக்கு நான் தேங்க் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தேங்க் பண்றோம்? ஒரு நன்மை செஞ்சிருக்கிற ஒரு நன்றி, அது கூட என்ன பண்றது இல்ல. மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, மனசுக்குள்ளே நினைச்சுக்கோ. வெளியில என்ன பண்ணாத, ஒரு தேங்க்ஸ் கூட என்ன பண்ணாத. அப்ப என்னன்னா, நியாயம் இல்லாம என்ன பண்ணாத, கோபித்துக் கொள்ளாத. எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், ஒருவேளை அன்னைக்கு செய்யாம இருக்கலாம். நான் சொல்றது விளங்குதுங்களா? ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்கல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறாங்கல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு செய்யறதுனால கோச்சுக்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க, சந்தோஷப்படலாம்ல. அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம். சோ நியாயம் இல்லாம நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். வீணன் என்னது? வேஸ்ட், ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். நல்லா கேட்டிருப்பீங்க இதெல்லாம். ஒண்ணு உங்க வீட்டுல உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை கண்டிப்பா விட்டுருப்பாங்க, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்றாரு. அந்த வார்த்தையை நீ என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினீங்கன்னா வாசிங்க, இருப்பான். இது என்னன்னா, இந்த இப்படி செஞ்சு நான் நியாய தீர்ப்பு, இதை செஞ்சு நான் ஆலோசனை சங்கம். இப்படிப்பட்ட காரியத்தை வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப நியாயம் இல்லாம கோபித்து கொடுக்கூடாது, வீணான இவன் வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. அடுத்து மூடனே, அடுத்து சொல்லப்படும் வாசிங்க, மூடனே முட்டாள்னு சொல்லுங்க தெரியுமா? முட்டாள், அறிவில்லாதவன். ரைட், வாசிங்க. எங்கவா? எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பானா? முட்டாள்னு சொல்லக்கூடாதான். சோத்திரம். கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னதுக்கு அதுவே நம்ம ஓகே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. இன்னைக்கு ஈஸியா இந்த வார்த்தை நம்ம வாயில இருந்து என்ன பண்றோம், அறியாம என்ன பண்ணிடும், வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா எரி நரகத்துல என்ன பண்றோம், போட்டுருவோம். கண்டிஷன் பெருசாகுது. சோ ஆண்டவர் என்ன சொல்ற, இது என்ன பண்ணக்கூடாது, வாயில இருந்து வரக்கூடாதப்பா. இதெல்லாம் நீ பண்ணிட்டு நீ உன் காணிக்கையை செலுத்தினீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு வேணாம். என்ன சொல்றாரு, காணிக்கை வேணாம். முதல்ல உன் சகோதரன் கூட என்ன, அது ஒப்புரவாகு. அவன் கூட என்ன பண்ண, ஒண்ணு சேரு. அவன் மனசுல உனக்கும் அவனுக்கும் இருக்கிறதான கசப்பு என்ன பண்றோம், போட்டோம். அந்த கசப்பை வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஆஃபரிங் கூட என்ன பண்ணாத, போடாத. ஏசப்பா சொல்றாரு, உன் காணிக்கை விரும்புறது இல்லை, என் ஆண்டவர் விரும்புறது முதல்ல எனக்கு கீழ்ப்படி, அப்புறம் உன் காணிக்கை என்ன பண்ணி எனக்கு கொடு. அது 5 ரூபாவோ 10 ரூபாவோ. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிச்சிட்டு இதை செய், சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் விரும்புற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒப்புரவான பின்பு உன் காணிக்கை என்ன பண்ணு, செலுத்து. அப்ப கர்த்தர் சொல்ற விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது 7வது ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க 14வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா நம்ம நினைக்க கூடாது, ஐயோ விபச்சாரம் செய்யறது, ஐயோ ஒரு கோயிலாக நம்ம செய்யணும், தப்பான ஒரு காரியத்தை செய்யறதாங்க. இல்ல, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது அதை இருதயத்திலே கர்த்தர் எழுதி என்ன சொல்றாருன்னா, 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த காலத்து மனுஷங்கிட்ட நான் சொன்னேன், விபச்சாரம் பண்ணக்கூடாது, போது தப்பு பண்ணு சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு ஒண்ணு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறார், நீ ஒரு ஸ்திரிய தப்பான கண்ணத்தோடு பார்த்தாலே நீ என்ன பண்ணுவீங்க, விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம். நீ விபச்சாரம் செய்யணும் ஒரு விஷயம் கிடையாது, நீ தப்பா நினைச்சாலும் என்ன பண்ணிட்டேன்னா நீ விபச்சாரம் செஞ்சுட்ட. கண்டிஷன் ஏசப்பா என்ன பண்றாரு, பெருசாக்குறாரு. பிரச்சனை இங்க கண்டிஷன் அதிகமாயிட்டே இருக்கு. சோ நீ நினைக்கிறதுல கூட என்ன வரணும், நல்ல எண்ணம் வரணும். நீ செய்யலையோ விபச்சாரம் ஒன்று இல்லையோ, உன் இருதயத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. சோ இதை நீ என்ன பண்ணணும், செய்யணும்பா.
இச்சையோட நீ என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி நீ பார்த்த அப்படின்னா உனக்கு வலது கண் அப்படி உனக்கு ஒரு தப்பு செஞ்சது அப்படின்னா இந்த கண்ணையே பிடிக்க போடுன்றாரு. இடது கண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா இந்த கண்ணை பிடிக்க போடு. நீ ரெண்டு கண்ணு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு வரலாம். ரெண்டு கண்ணு வச்சு நீ நரகத்துக்கு போறதை விட ரெண்டு கண்ணை என்ன பண்ணு, பிடிக்க போடு. இன்னும் இந்த உதாரணமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை பாவத்துக்குள்ளாக்குற எந்த காரியத்தை விட்டு என்ன பண்ணு, விலகு. ஒருவேளை டிவியோ, ஒருவேளை போனோ, ஒருவேளை வேற ஏதாச்சும் ஒரு காரியமோ உங்களை ஆண்டவர் சமூகத்துல பரிசுத்தப்படுத்த முடியாதபடிக்கு, பாவம் செய்யறபடிக்கு கொண்டு போகணும்னா அதை தூக்கி போடு. அது வேண்டாம். ஆமென். அதை வச்சுக்கிட்டு பரலோக போகாம இருக்கிறதுக்கு அதை நீ தூக்கி போட்டு போயே இருக்காம கண்டுதல் கத்த சொல்றது. சோ இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அடுத்து 8வது 15வது வசனத்தை வாசிங்க. களவு செய்யாதிருப்பாயாக. திருட்டுத்தனம். என்னத்தனம்? திருட்டுத்தனம். 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இந்த திருட்டுத்தனம் உனக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அடுத்து வேகமா வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சினா என்ன தெரியுமா? அவன் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கட்டுக்கதையை ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? நம்மளா கிரியேட் பண்ணி அவர் இதை பண்ணாரு, இவர் அதை பண்ணாரு, இதை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. தப்பான பொய்யை நம்ம திணிச்சு இருக்கிறோம் பாருங்க. இது தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, பொய்களின் பிதாவாய் பிசாசு இருக்கிறான். யாருக்கா? பிசாசு இருக்கா, பொய்களின் பிதா. அப்போ அதை நீ என்ன பண்ண கூடாது, பொய் சொல்ற பழக்கம் இருக்கக்கூடாது, திருட்டுத்தனம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கடைசியா சொல்லியிருக்கிறாரு, பிறர் 17வது வசனத்தை வாசிங்க. பிறருடைய வீட்டை நீ என்ன பண்ணக்கூடாது, இச்சை பண்ணக்கூடாது, அதை அடையணும்னு நினைக்க கூடாது. பிறருடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுத, யாதொன்றையும் இச்சிக்க கூடாது. பிறந்தது எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது. கழுதனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு போக்குவரத்துக்கு பயன்படுத்துறதான ஒரு வாகனம் அந்த காலத்துல. இப்போ இன்னைக்கு உபதேசம் என்ன இருக்குன்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ, ஒருத்தர் காரை பிடிக்கும்னா அந்த கார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணா அந்த கார் உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? பிறருக்கு இச்சிக்க கூடாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரையா? அது மாதிரி என்ன கை வச்சு ஜெபம் பண்ண உனக்கு கொடுப்பாரா? தப்பு. அத்தனை பொருள் எதையும் என்ன பண்ணாதீங்க, ஆசைப்படாதீங்க. அது வேணும், அது எனக்கு அடையணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. கார் நீங்க எதை கொடுக்குறீங்க, அவன் வச்சுக்கிற மாதிரியே வாங்கணும். அந்த அம்மா வச்சிருக்கிற புடவை கலரே எனக்கு ஒரு புடவை எடுக்கணும்னா இந்த புடவை நல்லா இருக்கு, சரிங்களா? என்னுடைய திருமணத்துக்கு நாங்க அப்படிதான் செஞ்சோம். 2 புடவை எடுத்தாச்சு. 3வது புடவை கூட ஒரு டீம் கூட்டு போயிருந்தேன். அவங்களுக்கு ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துல. அப்ப அந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு பொம்பளை ஒரு புடவை வச்சுட்டு இருக்கு. நான் கூட்டிட்டு போன டீம் அந்த புடவையிலேயே கண்ணு. என்ன சொல்றது, அந்த புடவை அது மயில் கலரா, அந்த கலர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. அந்த புடவை நல்லாவே இல்லை என் பார்வைக்கு. அந்த லேடி கீழே போட்டுச்சு. அந்த லேடி இவ்வளவு போய் திசை திருப்புறாங்க, இந்த புடவை நல்லா இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி அந்த லேடி கீழே போட்டுச்சு. அந்த புடவைய போட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படி நகர்ந்தாங்க பாருங்க. மாவட்ட ஓடி போய் அந்த புடவை தூக்கிட்டு வந்துச்சுங்க. புடவை எடுத்துட்டு போயிட்டு திருமணம் போற மனைவி கிட்ட காமிக்கலான்னு எடுத்துட்டு போனா, நான் எடுத்த எல்லாமே நான் தான் செலக்ஷன் பண்ணேன். 2 புடவை ஓகே, 3வது புடவை சுத்தமா பிடிக்கிறாங்க. என்ன புடவை பார்த்தா, இவங்க யார் புடவை சூப்பர் தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த புடவை இது வரைக்கும் நிறைய கட்டல. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறனுடைய மற்றவனது அவனுக்குள்ளது எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், நல்லா வேணாம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க விருப்பப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் வச்சிருக்கிறான் என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அப்ப என்னன்னா இதெல்லாம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. சோ நீ என்ன பண்ற அப்படின்னா இதை எல்லாமே நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த கட்டளைகளை எல்லாம் நீ கீழ்ப்படிவா. இதுதான் என்னது, நியாயப்பிரமாணம் புஸ்தகம். இப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இன்னும் என்ன பண்றாரு, ஆண்டவர் நிறைய சேர்த்து 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 எழுதி வச்சு சொல்றாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுப்பா. உதாரணமா நான் கேட்கிறேன், இந்த வேதத்துல எல்லாம் நம்ம தியானிச்சிருப்போம், வாசிச்சிருப்போம், அப்படிதானே? ஒரு கேள்வி, ஒரே கேள்வியில கேட்டு நம்ம முடிச்சிடலாம். என்ன கேள்வி அப்படின்னா, கேள்வி சேர்த்து சொல்லி கரெக்டாக சொல்லிடுறேன். சரி, கோபம்
நம்ம எல்லாருக்கும் என்ன வரும்? கோபம் வரும். கோபப்பட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா முடியாதா? கோபப்படுறது வசனத்துல கோபம் பண்ணாலும் பாவம் செய்யாதிருக்கலாம் வசனம் சொல்றது இல்ல. சோ கோபம் பண்ணா பரலோக ராஜ்யம் போக முடியுமா முடியாதா? அப்ப நமக்கு என்ன சொல்றாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அன்றைக்கு யோசிச்சுங்களா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யாரெல்லாம் பிரவேசிக்க முடியாதா? கோபப்படுறவங்க உள்ள போக முடியாது. அடுத்து சண்டை போடுறவங்க எங்க போக முடியாதா? பரலோகம் போக முடியாது. யாரை பார்த்தாலும் சண்டை முடியாது. பொறாமைப்பட்டா என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. வைராக்கியம், இவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், இவனே பேச வந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவேன், போ. பரலோக ராஜ்யம் போக முடியாது, போக முடியாது. விரோதம், பகை, பிரிவினை, விக்கிரக ஆராதனை, சிலையை வணங்குறவங்க எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். சோ இந்த பாவத்தை, இந்த கட்டளைகளை மீறுகிறவங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீ செய்ய மாட்டேன். ஆமென். இது எதுவுமே தெரியல, இது எதுவுமே படிக்கலன்னா நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருப்பேன். இப்போ உங்க மனசுக்குள்ள தோணல, சண்டை போட போக முடியாது, வைராக்கியமா பேச மாட்டேன்னு இருந்தீங்கன்னா எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாது. இது நீங்க படிக்க 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 தான் அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. இத படிக்கலன்னா அதன்படி நடக்க மாட்டோம். அதுக்கு கவனமாவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். செய்யற தப்பே நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருப்போம், செய்துட்டு இருப்போம். சோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வேத வாசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனம். என்னது கவனம் முக்கியம். கவனமா இரு, அப்பதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யம் போக முடியும்.